ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஎம் லைசஸில். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலில் வருஷாபிஷேகம். ஸோ அதுக்கு நானும் என் தங்கச்சியும் கிளம்பி போயிருந்தோம். ஸோ கோயிலில் நல்லா லைட்டுக்காண்டி லைட் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. எல்லோரும் நாங்கள் போகும்பட்டி அபிஷேகம்லாம் முடிஞ்சுட்டு கும்பத்துக்கும் தண்ணி ஊற்றிட்டாங்க. ஸோ நாங்கள் போனோடனே எல்லோரும் தீபாரணை காட்டுறதுக்காண்டி உட்காந்துருந்தாங்க. ஸோ நாங்கள் தீபாரணை பார்க்க தான் போனோம். எல்லோரும் உட்காந்து கொஞ்ச நேரம் அந்த அலங்காரம் பண்ணுற வரைக்கும் உட்காந்தாங்க. எல்லாத்துக்குமே ஜூஸ் கொடுத்தாங்க. மக்கள்லாம் வெயிலில் காத்துட்ருக்காங்கக்காண்டி ஜூஸ்லாம் கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் தீபாரணை ஆச்சு. தீபாரணை பண்ணும்போது வீடியோ எடுக்க முடியல. ஏன் பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் இருந்துச்சு. ஸோ அந்த தெருமக்கள்லாம் வந்திருந்ததுனால கூட்டம் இருந்து மேலதாளத்தோட நல்லா சிறப்பாக வருஷாபிஷேகம் முடிஞ்சிச்சு. லைட்டாக இந்த பாருங்கள், வெளியே நின்று லைட்டாக எடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பூஜைக்கு கொடுத்துருப்பாங்கள்ல, நன்கொடை கொடுத்தவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கக்காண்டி தாம்பலத்தில் வச்சு வெத்தலை பாக்கு பிரசாதம் எல்லாம் கொடுத்து மாலை போட்டு அவங்கள வந்து ஒரு கோயிலை சுற்றி வர சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு அவங்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் கோயிலில் போய் அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னென்னா அன்னதானம் சாப்பாடு போட்டிருந்தாங்க. அன்னதானம் எங்கன்னா பக்கத்தில் இருக்க மண்டபத்தில் வச்சுருந்தாங்க. ஸோ சாப்பாடெல்லாம் நாங்கள் அதுக்கு முன்னாடி சாமியெலாம் கும்பிட்டுட்டோம். சாமிக்கு தீபாரணம் காமிச்சாங்க. சாமி சிவனை கும்பிட்டுட்டு ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியே வந்து அன்னதானம் சாப்பிட போனோம். சாம்பார், அவியல், பச்சடி, பொரியல் எல்லாம் வச்சுருந்தாங்க. சாப்பாடும் சூப்பராக இருந்துச்சு. நாங்களும் சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங்க்கு மேலே வந்து திருக்கல்யாணம் பண்ணாங்க. ஸோ அது வந்து மேலதாளத்தோடு பெருமாள் கோயிலிருந்து நம்ம சிவன் கோயிலுக்கு கொண்டுட்டு வந்தாங்க. ஸோ நம்ம வீட்டு வழியோடு தான் போச்சு. ஸோ அதோட கிளிப்பிங்ஸ் தான் இது. தாம்பரத்தில் நம்ம எப்படி ஒரு சீர்வரிசை கொண்டு போகிறோமோ அதே மாதிரி சாமிக்கு சீர்வரிசையெல்லாம் கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க. மேலத்தாளத்தோட லைட் அலங்காரத்தோட பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. எல்லா தாம்பரத்துலேயும் ஸ்வீட்ஸு, வளையல், வெத்தலை பாக்கு, பழம் என்னென்ன முடியுமோ அவங்களெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போனாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.